ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சேனல் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மை ஆல்பம் கலெக்ஷன் எபிசோடில் எந்த படத்தோடைய ஒரு ஆல்பம் பார்க்க போகிறோன்னா, 2012 ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு கல் ஒரு கண்ணாடி இந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்துக்கு டைரக்ஷன் எம் ராஜேஷ். இந்த படத்துக்கு மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின், சந்தானம், ஹன்சிகா ஒரு முக்கியமான கேரக்டர்ஸில் வந்திருப்பாங்க. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு பாக்ஸ் ஆஃபீஸில். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தில் வர காமெடி போர்ஷன்ஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். சந்தானம் அவருடைய காமெடி போர்ஷன்ஸ்ன்றது இந்த படத்தில். அண்ட் ஓவராலாகவே இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளுக்கு சூப்பராக இருக்கும் ஓவராலாக. ஸோ இந்த படத்தில் கதை அப்படின்றது பெருசாக இருக்காது. யூஸ்வலான எம் ராஜேஷ் படத்தோடைய ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் மேக்கிங் வைஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக காமெடி போர்ஷன்ஸ் உதயநிதி, சந்தானம், ஹன்சிகா மூணு பேருமே ரொம்ப சூப்பராக இருப்பாங்க இந்த படத்தில். ஆக்டிங் வைஸாகவும் சரி, கேரக்டர் ரைட்டிங் படங்களும் சரி, எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம்னு சொல்லுவேன் இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி. அண்ட் இந்த படம் எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு இந்த படத்துடைய பாடல்களும் பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ அவருடைய பாடல்கள் எப்படி இருக்கும்னுட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்குமே அவருடைய பாட்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பிக்கெஸ்ட் ப்ளஸ்ன்னு சொல்லலாம் இந்த பாட்டுங்க. இந்த படத்துக்கு நான் முத்துக்குமார் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ மொத்தமாக இந்த படத்தில் 5 பாட்டு. ஸோ இந்த 5 பாட்டு என்னென்னு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே கேட்டிருப்போம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி, ஃபஸ்ட்டு பாட்டு காதல் ஒரு பட்டர்ஃப்ளை போல வரும் அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை பாடின்னு ஆலப் ராஜா, ஹேமச்சந்திரா, சுனிதா அண்டு ஸ்ரீராம் அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இது ஒரு சூப்பரான பாட்டுன்னு சொல்லலாம் இந்த ஆல்பமில். ஸோ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது இந்த பாட்டு பஸ்ஸில் வர மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் த சூப்பரான சாங்னு சொல்லலாம். ஏன்னா ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணுவார். பட் இருந்தாலும் ஹீரோயினை அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சுத்த விட்டுனே இருப்பாங்க பின்னாடி. ஸோ அப்படி அந்த ஒரு சீனில் வர பாட்டு தான் இந்த காதல் ஒரு பட்டர்ஃப்ளை போகிற வர பண்ணிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டை எல்லாரும் கேட்டிருப்போம். ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. நெக்ஸ்ட்டு அழகே அழகே அழகின் அழகே நீ அடி இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை பாடின்னு முகேஷ் அண்டு விஷ்ணு அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அண்ட் அதோடு சேர்த்து ஸ்ரீ மதுமதி அவங்களும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க, ஃபீமேல் வோக்கல்ஸ். எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த ஆல்பத்தில் அழகே அழகே. அந்த அளவுக்கு பிடிக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்லோ மெலோடி சாங் தான் இந்த பாட்டு. அண்ட் இந்த பாட்டில் வர லிரிக்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பராக எழுதியிருப்பார் நான் முத்துக்குமார். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த பாட்டுங்க சன் மியூசிக்கில் அதிகமாக போட்டுகிட்டே இருப்பாங்க. முக்கியமாக அழகே அழகே இந்த பாட்டும், வேணாம் மச்சான் வேணாம் இந்த பாட்டும் போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த படத்தில். சன் மியூசிக்லேயும் சரி, இசை அருவி அதுலேயும் சரி, எஃப்எம்லேயும் சரி அதிகமாக போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த படத்துடைய பாடல்களை.
ஸோ அந்தளவுக்கு அந்த இயரில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆல்பம் சொல்லலாம் இந்த ஒருக்கல் ஒரு கண்ணாடி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அழகே அழகே அழகின் அழகே நீயடி இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமான்னுட்டு. இந்த ஆல்பம்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. ஓவரால் கேட்கறதுக்கும் சரி பார்க்கறதுக்கும் சரி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அகிலா அகிலா அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை பாடினது வந்து ஏ ராஜா, சின்மை, ஷர்மிளா அண்ட் அரோன் ஜார்ஜ் அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டுமே ஒன் ஆஃப் த சூப்பரான சாங் சொல்லலாம் இந்த ஆல்பமில். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாட்டு. ஸோ ஃப்ளைட்டு ஏறி இறங்கினதுக்கப்புறமா இந்த பாட்டு வராமல் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு சூப்பரான சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பமில். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து அடடா ஒரு தேவதை வந்து போகுதே இந்த வழியில் இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை வந்து பாடிந்து கார்த்திக். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பமில். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஹீரோ ஹீரோயினியை சிக்னலில் பார்க்குற அந்த ஒரு இதில் அந்த ஒரு சுச்சுவேஷனில் வர மாதிரி இந்த சாங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. யூஸ்வலாக ஹீரோ ஹீரோயின் பார்த்தா எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் ஒரு சாங் வருமோ அந்த மாதிரி ஒரு பாட்டு தான். இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டோடைய மியூசிக், லிரிக்ஸ். அண்ட் கார்த்திக் வந்து இந்த பாட்டை ரொம்ப சூப்பராக பாடியிருப்பார். அவரோட வாய்ஸ் வந்து இந்த பாட்டில் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டை எல்லோரும் நிறைய வாட்டி கேட்டிருப்போம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல் அன்ற இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை பாடின்னு வந்து நரேஷ் ஐயர் அண்ட் வேல்முருகன். இந்த படத்தில் என்னுடைய இன்னொரு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங்னா இந்த வேணாம் மச்சான் வேணாம் இந்த பாட்டு தான். ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த படம் 2012 ரிலீஸ் ஆனப்போ டிவிஸ்லும் சரி எஃப்எம் ரேடியோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த பாட்டு தான் அதிகமாக ரிப்பீட்டில் போட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போவே வந்து இந்த மொபைல்ஸில் பாட்டு கேட்குற விஷயம் வந்து இருந்துச்சு, மெமரி கார்டு போட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பாட்டை தான் நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக அந்த டைமில் வந்து நிறைய பேர் இந்த பாட்டை வந்து ரிங்டோனாக வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. கால்வாஸில் நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்டை டேக் பண்ணி வேணாண்ணா மச்சான் வேணாம் என்ன பொண்ணுங்க கார்லன்னு பாட்டெலாம் பாடிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் சொல்லலாம் இந்த பாட்டை. சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லுவேன் இந்த படத்துலையே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டை நிறைய வாட்டி கேட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. அண்டு இவ்வளோ தான் இந்த படத்தோடைய மொத்த பாட்டுங்களும். மொத்தமாக 5 பாட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 5 பாட்டுமே நம்ம நிறையா வாட்டி கேட்டிருப்போம். இந்த படத்தில் உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன ஏதாச்சும் ஒரு பாட்டு செலக்ட் பண்ணிக்கோன்னா நான் வந்து அழகே அழகே அழகின் அழகே நீ அடி அந்த பாட்டு தான் சூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு அந்த பாட்டு வந்து அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு பியூட்டிஃபுல்லான மெலோடி சாங் தான் அழகே அழகே. அண்டு அதோடு சேர்த்து வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல் இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஆல்பம்லான்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் செக் பண்ணுறேன். ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த எபிசோட் மை சினிமா கலெக்ஷன் ஒரு கல் ஒரு கண்ணாடி தமிழ் படத்தை பற்றி நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு இந்த படத்தை பற்றி நம்ம ஃபர்தராக வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் மை சினிமா கலெக்ஷன் செக்மெண்ட்டில். ஸோ இது மை ஆல்பம் கலெக்ஷன் ஆஃப் ஒரு கல் ஒரு கண்ணாடி பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட் நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க.
அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் எந்த படத்தோடைய ஒரு ஆல்பம் பற்றி பேச நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர வீக்ஸில் நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஐ ஆம் சிங்கர். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கர். தேங்க்யூ. பாய்.